கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எப்படி இருக்கு சுற்றுப்பயணம்லாம்? உங்களுக்கு தெரியும், கோடை காலம் வெகு வெப்பமாக மக்களிடையே பெரிய ஆதரவோடு அந்த வெப்பத்தை விட உங்களோட பிரச்சாரங்கள்லாம் ஆனால் பறந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. ஏன்னா தேர்தல் அப்படின்னு வந்தாலேங்க பெரிய ஒரு சேலஞ்சு தானே எல்லாருக்குமே. இது வந்து கடந்த 21 வருஷமா நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேப்டன் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து தேர்தல்களும் நம்ம போட்டி போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த முறை மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில நாம இடம்பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க தேமுதிக வேட்பாளர்கள் 10 பேருக்காகவும் என்னை வந்து உரிமையோடு அவங்க தொகுதிக்கும் வரணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பவர்களுக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன் கூட்டணி சார்பா. 21 வருடங்கள் கட்சி பணி ஆரம்பிச்சீங்க, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, குறிப்பா கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு விமனா இந்த எவ்வளவு சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தது கட்சியை எடுத்துட்டு போறது? ஏன்னா நிறைய நெருக்கடிகள் இருந்தது, தோல்விகள் இருந்தது, எல்லாத்தையும் கடந்து கட்சியை உயிர்ப்பட வச்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க கொண்டு வந்து இந்த எலெக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய அலையன்ஸோட சேர்ந்து கொண்டு வரீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னால இருந்த போராட்டம், அந்த ஸ்ட்ரகிள் என்ன மாதிரி இருக்கு? நிச்சயமா வாழ்க்கையிலங்க சவால்களை சந்திச்சு வெற்றி பெறுவது தான் அங்க வாழ்க்கையினுடைய தத்துவமே. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் லைஃபே நம்ம எடுத்துக்கிட்டா உதாரணமா எதிர்நீச்சல் போட்டே வெற்றி பெற்றவர். நடிகராக இருந்தாலும் சரி, பிறகு அரசியலுக்கு வந்த பிறகும் சரிங்க, பல்வேறு சவால்களை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டே வெற்றி பெற்றவர் கேப்டன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில அவர் தான் என்னோட ரோல் மாடல். என் கணவர் தான் என்னோட ரோல் மாடல். அவர் கூடயே இந்த 32 ஆண்டு காலம் நான் பயணிச்சதுனால அவருடைய உறுதி, நம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மேல் அவர் கொண்ட பற்று, தமிழ் மீது அவர் கொண்ட பற்று, அதே போல தன் கழகத்தை வந்து தன்னுடைய உயிர் தோழர்களா, நண்பர்களாக, தன்னுடைய சிநேகிதர்களா அவர் பாவிச்சது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு வரேன். ஸோ கேப்டன் எந்த வழி நடந்தாரோ அதே வழியில தான் இன்னைக்கு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அவர் எங்களுக்கு சொல்லி சென்றது, அவர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த பணிகளை அவரை தினம்தோறும் வணங்கி அந்த கனவு லட்சியங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அவர் வகுத்த அந்த பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பாதை வந்து எல்லாருக்கும் சுலபமா இருக்காது. அது அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு சவால் தான். கற்களும் இருக்கும், முட்களும் இருக்கும், முள் கிரீடமும் இருக்கும், நல்ல ஒரு நல்ல கிரீடங்களும் இல்ல இப்ப குறிப்பிட்டு சொல்றதுன்னா, இப்ப ஜெயலலிதா இருந்தாங்க. பொதுவா தமிழக அரசியல்ல நீங்க நம்ம குறிப்பிட்டு சொல்றேன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கு முன்னால ஜானகி இருந்தாங்க. இப்ப அடுத்து ஆகப்பெரும் ஆளுமையா பாக்குறேன்னா இப்ப கனிமொழிக்கு அடுத்து நீங்க தான் ஒரு பெரிய லீடரா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு மற்ற பொலிட்டிஷியனை விட இந்த போராட்டம்ன்றது எப்படி இருக்கு? இப்போ ஒரு கட்சியினுடைய தலைமை பொதுச் செயலாளராக இருந்து கட்சியையும் வழி நடத்தணும், அந்த தேர்தல்கள் நேரத்துல அரசியல் கட்சிகளையும் சந்திக்கணும் என்பது மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கிற எல்லாரும், அனைத்து மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய நகரம், பேரூர் கிளைகள், எங்கள் மகளிர் அணி எல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. எனக்கு வலதுகரமாக அவங்க எல்லாரும் இருந்து என்னை வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ அவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கை, என் தலைவர், என் கேப்டன் எங்களை வழி நடத்தியது, எங்களுக்கு விட்டு சென்று அதுதான் என்னோட ரோல் மாடலா நான் எடுத்துக்கிட்டு அந்த வழியில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 2011 தேர்தலில் அதிமுகவோட தேமுதிக கூட்டணி வைக்குது. அந்த முக்கியமான முடிவை எடுக்கிற இடத்தின் பின்னணியில நீங்க இருந்ததா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? என்ன நடந்தது? இல்ல எந்த ஒரு விஷயம் அது பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா அது குடும்பத்தார் மேல வரும். இது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். 2011 தேர்தல் வந்து கேப்டனாக எடுத்த முடிவு தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், 2005ல கட்சி ஆரம்பிச்சோம். அதற்கு பிறகு அனைத்து தேர்தல்களிலும் தனிச்சு தான் நம்ம போட்டியிட்டோம். ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல், அதற்கு அடுத்து 11 இடைத்தேர்தல்களை தேமுதிக நம்ம தனியா சந்திச்சிருக்கோம். அதற்கு பிறகு வந்த 2009 பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம தனிச்சு தான் போட்டியிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களால வந்து பர்சன்டேஜ் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போக முடிஞ்சதே ஒழிய, விருதாச்சலம் தவிர வேற எந்த தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருந்தது. அந்த காலகட்டத்தில் கேப்டன் உறுதியா தான் இருந்தார். நான் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லை, மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி அப்படின்னு தான் வந்தார். ஆனா அனைவருடைய விருப்பம் 2011 அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தினர் கேப்டனை வந்து நிச்சயம் நாம இந்த வாட்டி கூட்டணி போகணும் என்று நிர்பந்தப்படுத்தினாங்க. கேப்டனை வந்து எல்லாருமே சொல்லி, சரி அவங்களுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் விருப்பம் அதுவாக இருக்கும்போது
அவர்கள் சொன்னாங்க இந்த முறை நாம அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை கேப்டன் ஏற்று அந்த கூட்டணி அமைச்சார். இதுதான் அங்க நடந்தது. இதுதான் உண்மை. இப்படி பார்த்தா உண்மையிலே நம்ம வந்து 2 கட்சிக்கு மாற்றுன்னு வந்து நீங்க ஏங்க கூட்டணி போறீங்கன்னு சொன்னவ நான் ஒருத்தி தான். அப்படியா? ஆமா, அந்த காலகட்டத்துல. ம், ம். ஆனால் கேப்டன் சொன்னது நம்ம ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் கட்சியினர் விருப்பம். அவர்கள் விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவர்தான் அந்த கூட்டணி முடிவை கட்சியினருக்காக எடுத்தார். இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கே தெரியும். மகத்தான வெற்றி பெற்றோம். எதிர்க்கட்சி தலைவரானார். 41ல 29 தொகுதிகள் இடங்கள்ல வெற்றி ஜெயிச்சோம். பெற்றீங்க. எல்லாமே ஒரு வரலாறு தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.